இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, சப்பாத்தி வச்சு ஒரு புதுசா ஒரு டிஃபன்னு சொல்லலாம். இது டிஃபன் இல்லை, ஏன்னா ஈவினிங் தான் செய்கிறேன், அதனால டிஃபனும் கிடையாது. ஒரு வித்தியாசமாக ஒரு டிஷ் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். எப்படி சொல்கிறது, ஹோட்டலில் ரைஸ் உள்ள வித்தியாசமாக நூடுல்ஸ் எல்லாம் வச்சு. இது வந்துட்டு காலையில் செஞ்ச சப்பாத்தி கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு, அதை வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறதா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்பாத்தி, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் ஆல்ரெடி செஞ்சு வச்ச முட்டை வச்சுக்கலாமா. அதுக்கு தேவையான பொருள் வந்து இது 4 சப்பாத்தி, 5 இருந்துச்சு. ஒன்று நான் இது செஞ்சுட்டே சாப்பிட்றதுக்கு ஒன்று தனியாக எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், ஆல்ரெடி கடிச்சு கண்ட மினிக்கு ஆக்கி வச்சுருக்கேன். சப்பாத்தி 4, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஆல்ரெடி வந்துட்டு முட்டையை பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க செஞ்சுக்கலாமா. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி கடாயை எடுக்க வேண்டியதான். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு அடுப்பு சூடானது ஆல்ரெடி முட்டை சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டா புதுசாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா மொத்தமாக அது கூட போட்டு கிண்டுன்னு வச்சுக்கோங்களேன், முட்டை வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டியாக பிஞ்சு போயிடுமா, அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்படி இருந்தால் பசங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ல. தான் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது. ஓவராக வேலை செஞ்சு பேர் தோந்துருச்சு. எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் திட்டு வாங்கினா ஒன்றும் பண்ண முடியாது, நல்லா இருந்தால் பாராட்டு வாங்கிக்கோங்க. சூடாக உண்மையாகவே நல்லாயிருக்கு. ஆனால் இதுக்கு என்ன பேருன்னு தெரியல. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.